கோழி கடையா? நீ ஒரு ஆர்டர் போட்டுருக்கோம், நீ பேசுறியா சிரிக்கிறியா? கோழி ஆண் கோழியா பெண் கோழியா நீங்க விட்டுறது? உங்க கோழியில என்ன சார் ஸ்பெஷல் இருக்கு? அந்த வருமானம் உங்களுக்கு இப்படி கோடி கணக்குல நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க எங்களுக்கு. ஆனா இதோ மட்டும் ஏன் உறங்கி எனக்கு நைட்டு நீ உறங்க வச்சுட்டுல என்ன பண்ண கோழி என்ன பண்ண கோழி உறங்கி எனக்கு யாரும் வந்து கோழி ஒண்ணும் வந்து வாங்காதீங்க, எல்லாம் வந்து மண்டைப்படிய கேஸ்ல இருக்கு. நீங்க எப்படி இந்த பொம்பளை பொறுக்கில வந்து இந்த மாதிரி கோழி பொறிக்காம நீங்க வெல்கம் டு எம்ஜிஎம் vloggers. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, ஒரு கோழி வந்து இன்னைக்கு ஒரு கோழி கடை போட்டிருக்கு, அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். வேற யாரும் இல்ல, அஜித் வந்து புதுசாட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். நீ அங்கதான் போறோம். அவனுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு போக்கு முன்னாடி இப்போவே வந்து ஃபோன் பண்ணி ஒரு பெரிய பிராங்க் பண்ணலாம் நாங்க ஐடியா பண்ணிருக்கோம். இன்னைக்கு அவருக்கு தலாடி கொடுக்க போறோம். தலாடி இல்ல, இன்னையோட அவன் கடையை இழுத்து மூட போறான், அதான் நடக்க போகுது. சொல்லுங்க கேஆர் பிரதர். ஆமாங்க. கோழி கடையா? என்னங்க கோழி கடையா? ஆமா சொல்லுங்க சார். சார், இது நமக்கு ஒரு ரிலேட்டிவ்க்கு வந்து மேரேஜ், ஒரு 5000 சாப்பாடு. ஓகே. அப்போ நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் வேணும். பட் நாங்கள் சர்ச் பண்ணலதான், நீங்க தான் கொஞ்சம் நல்லா ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. ஷாப் எங்க வச்சிருக்கீங்க? நான் கரெக்டா இப்போ நேராங்கல்ல இருந்து பேர வர ரோட்ல. என்ன பேரகா? என்ன சார்? பேர ஓகே ஓகே சார். சார், இது நமக்கு கிலோ எவ்வளோ வச்சு பண்ணலாம்? கிலோ டெய்லி பேப்பர் ரேட்ல இருந்து ஒரு 20 ரூபா. சார், பேப்பர் வந்து 2 ரூபா தான் சார். 5 ரூபா சார். சார், இது என்ன சிரிக்கிற? நீ ஒரு ஆர்டர் போட்டுருக்கோம், நீ பேசுறியா சிரிக்கிறியா? வெக்கமா இல்ல சிரிக்கிற நீ. ஹலோ சார், ஒழுங்கா பேச முடிஞ்சா பேசுங்க, இல்லன்னா ஆர்டர் வேண்டாம், கேன்சல் பண்ணிடுறோம். பாய் 5 கிலோ கறி வேணும் பாய். சொல்லுங்க பாய். என்ன ப்ரோ? 5 கிலோ கறி வேணும் பாய். தருக்குது பாய். ஓகே ப்ரோ, நம்ம கடை விசிட் பண்ணுங்க, நம்ம சிக்கன் தரலாம். சரி, உங்க இதுல எப்படி பெரிய கோழி எவ்வளவு சைஸ் இருக்கணும்? என்ன சார்? கோழி ஆண் கோழியா பெண் கோழியா நீங்க விட்டுறது? பெரிய கோழி நீங்க விட்டுற கோழி வெள்ளை கோழி ஆண் கோழியா பெண் கோழியா சார்? அது நீங்க வந்து பாத்துருங்க சார். சரி. நார்மலா நீங்க எப்படி எதை வெட்டுவீங்க, ஆணா பெண்ணையா? ரெண்டே வெட்டோம் சார். உங்க கோழி என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஹலோ சார் சொல்லுங்க. உங்க கோழியில என்ன சார் ஸ்பெஷல் இருக்கு? ஹலோ சார். ஹலோ அவன் எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பான் யாரோ ஓட்டுருவான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிருப்பான். போவான், அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்ப்பான். இல்ல அவன் பாப்பா என்ன இல்லையான்னு பார்ப்பான். சொல்ல முடியாது, சில நேரம் வந்து கண்டுபிடிச்சிருப்பான். போவோம், ஃபர்ஸ்ட் அவனை கடைக்கு போவோம். கைஸ், நாங்க இன்னைக்கு அஜித் கடைக்கு போறோம். அஜித் கடையில போய் சிக்கன் வாங்க போறோம். இப்போ அவன் போட்டிருக்க கடையை வந்து நாங்க காமிச்சு தரோம். சிக்கன் இல்லைன்னா அவனே விட்ட போறோம். அவன்கிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, அவன்கிட்ட இருக்க கோழி என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு காமிச்சு தரோம். இங்க கோழி கடை போட்டிருக்காருன்னு பார்த்தா எங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகியிருக்கான் கடையில. கோழி படக்கோழி. இவங்க தான் ஓனரம்மா, இவங்க இந்த கடையோட ஓனரம்மா. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரை கூடுவேன், இங்க வாங்க. இவங்க தான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர். இங்க வா, என்னதான் நாங்க தேடிட்டு இருக்கோம். வணக்கம் சார். எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் சார். ஒரு ராத்திரி சோத்திலே என் குடும்பத்தையே கொலைபட்டி போட்டவன் இவனை விட்ட கடையவே காலி பண்ணிடுவான். திங்கிற செக்ஷனையே இவங்கிட்ட காட்டாத. என்ன மாதிரி பிரீடு கோழி நீங்க விக்கிறீங்கன்னு சொல்லுங்க. கடை முயல். சரி, நீங்க சொல்லுங்க, எப்படி உங்க பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? இதால வருமானம் உங்களுக்கு எப்படி கோடி கணக்குல நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க எங்களுக்கு? 1.5 லட்சம்.
இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ல நாளை வராங்களா? நாங்க வந்து அது வர்ற காரணமே கோழி வித்து நீங்க 1 கோடி கிட்ட பிளாக் மணி வச்சிருக்கீங்க. BMW புக் பண்ணிருக்கீங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இதுக்கு பேக்ல நீங்க ஏதோ பெரிய ஒரு மாஃபியாவே நடத்துறீங்க. சொல்லுங்க. கோழி பிசினஸ். ஏன்னா பேக் மாஃபி இல்லமா. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். கைஸ் இதுதான் அஜித்தோட கோழி கடை. அது இவன் கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அது விஷயம் ஒன்றும் கிடையாது. ஒரு 5 லட்ச ரூபா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அஜித் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கடன் வச்சிருந்தான். சரி அதை கட்ட முடியாம என்ன பண்ணான்னா சூசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சூசைட் பண்ணிட்டான். ஆனா என்னன்னா வந்து கடைசியில காப்பாத்திட்டாங்க. இப்ப கடைசியில ஹாஸ்பிட்டல் பில்லு 10 லட்ச ரூபா. இப்ப மொத்தம் 15 லட்ச ரூபா கடன் ஆகி கடைசியில இந்த கோழி கடையை போட்டு இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். வாழ்த்துக்கள். சரி போ. உங்களோட வளர்ச்சி காரணம் என்ன? என்ன கஷ்டம் தான். இந்த கோழி பிசினஸ் தான் ஐடியா யார் வந்தா? ஏன்னா ஐடியா கொடுக்கணும் தோணும். ஏன்னா ஒரு கோழிக்கு ஒரு கோழிக மேலதான் வந்து பிரியம் வரும். கோழியில ஒரு கோழியோட நான் பார்த்ததுல ஒண்ணுமே உறங்காது. ஆனா இதோ மட்டும் ஏன் உறங்கி எனக்கு நைட்டு உறங்க. நைட்டு நீ உறங்க வச்சுக்கல. என்ன பண்ண கோழி என்ன பண்ண கோழி உறங்கி கிடக்கு. யாரும் வந்து கோழி ஒண்ணும் வந்து வாங்காதீங்க. எல்லாம் வந்து மண்டையப்படிய கேஸ்ல இருக்கு. அவங்க கடையை சுத்தி பாக்கலான்னு பார்த்தா ஆனா கடைசியில கடையை இவ்வளவுதான் வச்சிருக்கீங்க. நீங்க இனி தொழில முன்னேறதுக்கு நீங்க என்ன பிளான் போட்டு வச்சிருக்கீங்க? தொழில கெடுக்க அதான் நாங்க வந்துட்டோம் இல்ல. இனி கடை அவ்வளவுதான். நேத்தோட அந்த கோழி ஃபுல்லாவே நிறைஞ்சுக்கணும்னு சொல்லிச்சு. நம்ம வாரம் நம்ம எடுத்துட்டு போய் சொல்லி பாதி எடுத்து எங்கேயாவது ஒழிச்சு போட்டுருப்பாங்க. அன்னைக்கு வந்து அஜித்துக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்றான். அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரே கம்ப்ளைண்டா. பக்கத்து வீட்டுல உள்ள கோழி வந்து காணல. நீதான் இதான் நிறைய ஒரு இடத்துல பாதி நாடாங்கோழியில காணல. இதான் தூக்கிட்டு ஒண்ணும் இல்ல. நைட்டு போவானாமா போய் எல்லாத்தையும் பிடிச்சி சாக்கில கட்டி கொண்டு வந்து இங்க போட்டு சாக்லேட்னால இங்க காணல. இவன் வெளிநாட்டு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த ஜெயிலர் படத்துல மட்டும் வந்து சிலையால எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க. பாத்தீங்களா ஜெயிலர் வெப்பன நேரம் மீன் இது அருவாமனை இது இல்ல. மீன் கழுவுல கோழி வெட்டுறது. கோழி வெட்டுறது இல்ல. திருப்பி வச்சா மீன் கழுவுல. நீங்க பாருங்க திருப்பி வச்சா சொல்லல. எப்படியும் கடையில ஒரு கோழியும் வெட்டல. தந்து விடு பார்த்து நல்ல வச்சுட்டு நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் தைரியமா போக வேண்டியதானே. எனக்கு உண்மையில இந்த சிக்கன் ரொம்ப ஏன் சிக்கன் பிடிக்கும்? நமக்கு வேண்டி உயிரை கொடுக்குற ஜந்துக்கள் அது மட்டும்தான். மீன் வரலையா? அதான் சொல்றேன். இந்த மீன் சிக்கன் இந்த மட்டன் எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது. வா உனக்கு தரேன். இங்க பாருங்க. தொடக்கு முன்னாடி வந்து வெயிட் கூடியாச்சு. புள்ளி ஏமாத்தாகம். தயவு செய்து இங்க வராதீங்க. இது வந்து புள்ளி ஏமாத்தாங்க. பாருங்க தயவு செய்து இங்க வந்து யாரும் வாங்காதீங்க. 1 கிலோ போட்டீங்கன்னா 300 கிராம் தான் வீட்டுக்கு வரும். நீங்க எப்படி இந்த பொம்பளை பொறுக்கில வந்து இந்த மாதிரி கோழி பொறிக்கலாம் நீங்க? சொல்லுங்க ப்ரோ. நீங்க இவ்வளவு பெரிய ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு எப்படி யாரும் ஐடியா தந்த வசதியில? சேலே இல்லையாமா. அதனால வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய பெரிய சில்லற ஆர்டர்லாம் வேண்டாம். அங்க நீங்க கஷ்டப்பட்டு வந்து வாங்காதீங்க. பெரிய பெரிய ஆர்டருக்கு வந்துன்னா கொடுங்க. இப்போ வந்து புத்தம் புதிதாட்டி வந்து மாத்தாண்டத்துல பிரம்மாண்டமா பெரிய KR பாய்லர்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்காக நாங்க வாழ்த்துக்கிறோம். இப்ப எங்களுக்கு வேண்டி நாங்க வாரம் சொல்லிட்டு எங்களுக்கு சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதனால சந்தோஷம். ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு 1/2 மணிக்கு முன்னாடி தான் கால் பண்ணாங்க. அதே சொல்லுங்க. எவ்வளவு ஆர்டர் வந்துருக்குன்னு சொல்ற. கரைஞ்சிட்டு முடிச்சு வச்சிருக்கீங்க. வேலை பின்ன எதுக்குடா நீ ஆர்டரும் வேணுமா கடையும் நடத்தணுமா? ஆனா வெட்டக்கும் அடி ஆகும். சரி இப்ப அந்த ஆர்டர் வந்து ஓகே ஆச்சா? கன்ஃபார்மா? அந்த ஆர்டர் கொடுத்தது யாருன்னு தெரியுமா? யாரு? நான் இங்கதான். கலாய்க்கும் போது தெரியல நாங்க தான் பேசணும்னு.
இப்போ சாஜினி இப்போ கல்யாணம் வர போகுது, அவன் ஆர்டர் உனக்கு தான் தரணும்னு இருக்கான். அந்த ஆர்டர் நான் வாங்கி தர வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஆனா நீங்க சரி. பாதி கமிஷன் எங்களோட நீ பாதி காசு ஒண்ணும் தரேன்டான். வாரத்துக்கு 1 கிலோ வச்சு எங்க வீட்டுக்கு வந்தாம சரி 4 பேர் வீட்டுக்கு வரணும். வேஸ்ட் போதுமா அப்படிங்கிற அவன் இப்படி கோழி தருவான். இருக்க கோழியே இவன் குடிக்க டார்ச்சர்ல பாதி பறந்து போயிருவாங்க. இந்த கல்யாணம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த இத்தனை கோழி வந்து உயிரை ஒத்திக்கல. ரொம்ப முக்கியம். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. தரமான சாப்பாடு சூப்பரா இருந்து. நல்லா இல்லையே, உண்மையை சொல்லுங்கப்பா. உண்மையை சொல்லுங்க. இல்ல நல்லா சிக்கன் நல்லா தானே இருந்து. சிக்கன் வந்து சிக்கன் நல்லா இருந்து உங்களுக்கு. ஜித்தோட கடை வந்து நாங்க ஏதோ பெருசா வச்சிருப்போம் அப்படின்னு நினைச்சோம். கடைசி இந்த மாதிரி வந்து ஒரு இருட்டு கடை மாதிரி வச்சிருப்பான்னு நாங்க எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவனோட ஒரு உழைப்புல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் நாங்க பாராட்டுறோம். ஆனா என்னன்னா வந்து இப்போ டெம்பரரியா இங்க போட்டுட்டு இனி மெயின்ல பெருசா போட போறேன். அதுக்கு நாங்க இந்த வீடியோ மூலமாட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த சின்ன அந்த தவறுகளான செயல்களை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டானா தப்பிடுவான் கன்ஃபார்ம் தப்பிடுவான். அதுவும் குடும்பமா உழைக்கிறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பக்கத்துல இந்த மேல்புற சரௌண்டிங்ஸ்ல யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம இந்த கேஆர் பாய்லர் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா சிக்கன் எல்லாம் நல்லா டேஸ்டியா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு. வீட்டுக்கு எனக்கு இப்ப தான் தெரியுது இப்படி ஒரு கடை இருக்கு. அதே மாதிரி நீங்களும் கோழிகளா இருந்தா நீங்களும் இதே மாதிரி கோழி பண்ணை வளர்த்துக்கோங்க. கோழியா இருந்தீங்கன்னா கோழி பண்ண வைக்கணுமா? ஆமா, ஏன்னா அவ்வளவு பெரிய சைஸ் உள்ள கோழி தான் இப்போ ஒரு கோழி பண்ணையை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்க கேங்ல ஏதாவது இப்படி ஒரு கோழி இருந்தாலும் கோழிக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு கொடுத்து மச்சான் நீயும் கோழி பிசினஸ் தொடங்கிடுறேன்னு சொல்லுங்க. அப்படியாதான் வாழ்க்கையில முன்னேறட்டும். கோழியில தொடங்கி கோழியிலேயே முடியட்டும்.